பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போமா? நம்மை முழுவதும் ஆவியானுடைய கரங்களில் அர்ப்பணிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை கரம்பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறவரே, எங்கள் வாழ்வின் மேலும் உயிரின் மேலும் முழு அதிகாரமுடையவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட துணையாளரே, எங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட வல்லமையே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தமாக குரலை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக இன்னும் வாய்களை திறங்க, நல்ல சத்தமாக திறங்க. ஆமேன். வாயை திறங்க. ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவரை துதிப்போம். நல்லா துதிங்க. நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தமா இயேசுவே. நல்ல வாய்களை தரங்க. ஆமேன். நல்ல வாய்களை தரங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. மை தடைகளெல்லாம் மாற்றுகிறவரே நன்றி. கட்டுகளெல்லாம் அவிழ்க்கிறவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை தரங்க, வெட்கப்படாதங்க. ஆமேன். ஹல்லேலூயா என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. நல்ல கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெட்கப்படாதங்க, வெட்கப்படாதங்க. வாய்களை தரங்க. நீங்க துதிக்க துதிக்க கட்டுகள் உடைக்கப்படும். ஆமேன். சங்கிலிகள் எல்லாம் அறுத்தறியப்படும். நல்ல வாய்களை தரங்க. ஆமேன். கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீங்க சொல்லுங்க, இயேசுவே, ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. கைகளை தட்டி ஆமென். ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. ஆமென். பலனடைய சத்தமா மே பலத்தினாவியே. கண்களை மூடி ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே. ஆமென். ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். தேற்றிடுமே
நல்ல சத்தமாய். இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும். ஆமென் ஆமென். தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். வாய்களை திறந்து ஆமென். கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால் நீரை தேடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நீரை தேடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும். ஆமென். ஆவியானவரே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. கூப்பிடுங்க. ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா. என் வேதனை நிறைந்த என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. ஆமென். கவலை நிறைந்த என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆவியானவரே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆமென். குறையோடு இருக்கிற எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. என்னை முற்றிலும் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. வாய்களை திறந்து கூப்பிடுங்க. எனக்கு ஞானத்தை தரும்படி எனக்குள்ள வாங்க. ஞானத்தின் ஊற்றே எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. எனக்குள்ள வாங்கப்பா. நன்மையானது சிந்திக்கும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. நன்மையானதை பார்க்கும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. தகப்பனே நன்மையானதை பேசும்படி எனக்குள்ள வாங்கப்பா. உமது குரலை கேட்கக்கூடிய செவிகள் திறக்கப்படும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உள்ளத்தை தரும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. நன்மையானது செய்யும்படி எனக்குள்ள வாங்க. உங்க பாதையில நடக்கக்கூடிய மகனாக மாற்றும்படி எனக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் மாற்றுகிறவரே. ஆமென் ஆமென் ஆமென். தடைகள் மாறுவதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சராபாபாபாபாபாபா சராபாபாபாபாபா. தேவ ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவீராக. ஆமென். எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிற எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க. நிம்மதி இல்லாமல் வாழுகிற எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க. அமைதி இல்லாமல் வாழுகிற வாழ்க்கைக்குள்ள வாங்க. நோயோடு வாழுகிற எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க. துன்பத்தோடு வாழுகிற எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க. எல்லா நிலைகளிலும் உடைக்கப்பட்டிருக்கிற கைவிடப்பட்டிருக்கிற எங்களுக்குள்ள நீங்க வாங்க ஆவியானவரே. எங்களுக்குள்ள வாங்கப்பா. எங்களுக்குள்ள வாங்கப்பா. எங்களை புது படைப்பா மாற்றும்படி எங்களுக்குள்ள வாங்கப்பா. எங்களுடைய ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் மாறும்படி எங்களுக்குள்ள வாங்க. கேளுங்க. ஆவியானவரே என்னுடைய ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய பாவ இயல்புகள் இழி உணர்வுகள் எல்லாம் மாறும்படி எனக்குள்ள வாங்க. கேளுங்க. என் உடல் இச்சைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறும்படி எனக்குள்ள வாங்க. உலக பற்றிலிருந்து என்னை விடுவிக்கும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. ஆமென். ஆவியானவர் வரும்போது தான் அங்கு அதிசயங்கள் நடக்கும், அற்புதம் நடக்கும், வாழ்வு மாற்றப்படும். அதற்காக தான் தூயாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலக பற்றிலிருந்து பிரித்தெடுத்து கடவுளுக்கு உள்ள பிள்ளையாய் வாழ்வதற்காக தான். இதுதான் சரியான வழி என்று காட்டுவதற்காக தூயாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவரை எனக்குள்ள வாங்கப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், நெருக்கங்கள்
எல்லாவற்றிலும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டுங்கப்பா, எங்களுக்கு வழியை காட்டுங்கப்பா, எங்களுக்கு வழியை காட்டுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் போராடிக்கொண்டே இருக்கிறது, வேதனையில் துடித்து கொண்டே இருக்கிறது. பாடுகள் மத்தியில் வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டும்படி, ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படி, ஒரு நல்ல நண்பனாக, உற்ற நண்பனாக ஒவ்வொருவரோடும் இருந்து பேசும்படி, அவர்களுக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கும்படி, வழியை காட்டும்படி நீங்கள் அவங்க கூட இருங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே வாங்கப்பா, எங்களுக்குள்ளே வாங்க. எங்கள் வாழ்வை புதிதாய் மாற்றும்படி எங்களுக்குள்ளே வாங்கப்பா. எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம். கவலை தெய்ந்த உள்ளத்துக்குள்ள எங்களுக்குள்ளே வாங்க. ஆமென். அவநம்பிக்கையோடு இருக்கிற எங்களுக்குள்ளே வாங்கப்பா. நம்பிக்கை என்னும் கொடையை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமென் ஆண்டவரே, நம்பிக்கை என்னும் கொடையை தாங்க. எங்கள் கூட பேசுங்கப்பா. எங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா நலன்களும் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. இந்த நாளிலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவும், இந்த இறைவார்த்தை ஏற்றுக்கொள்ளவும், அதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் தந்து எங்களை வழிநடத்துங்க. எங்களை முழுவதும் உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். அம்மா, இரக்கமுள்ள கன்னித்தாயே, மேல் மாடியிலிருந்து திருத்துதர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொடுத்த என் தாயே, அதே போல் இந்த இடத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசும்படி, வழி நடத்தும்படி, உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உம்முடைய மாசற்ற இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? என்னாச்சு? மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த உலக பாடுகள் எங்களை என்ன செய்ய மாட்டேக்கு? மகிழ்ச்சியாக கேட்கல இருக்க? அப்படி சொல்லவே கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. பாடு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து விடக்கூடாது. அதுதான் வாழ்வு. அது யார் கொடுக்கிறது? ஏசப்பாட்டிருந்து நமக்கு வந்தது. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொன்னார். யார் அமைதியை? என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அந்த அமைதி உங்களுக்குள் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அந்த அமைதி உங்கள் உள்ளத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கும். அதை எடுக்க முடியாது, யாராலும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பம் உண்டா இல்லையா? பாடுகள் உண்டா இல்லையா? உண்டு. அது மத்தியில் தான் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அதில் போகும்போது யார் கையை பிடிச்சிக்கிட்டு போகணும்? நம்ம அறிவை சார்ந்து அறிவை பிடிச்சிக்கிட்டு தான் போகிறோம். துன்பத்தில் விடிவு தருவதற்காக, விடை தருவதற்காக நம்ம அறிவை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? தீச்சுளையில் போடணும். எதுக்காக? நீ படைச்சவரெல்லாம் வழிபடக்கூடாது, நான் உருவாக்கின அந்த தெய்வத்தை தான் நீ என்ன செய்யணும்? வணங்கணும். நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியாதுயா, எங்களை படைச்சவரை மட்டும்தாங்கயா நாங்கள் ஆராதிப்போம்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவு என்ன? தீச்சுளை. அப்படி தானே? இந்த சட்டம் போட்டதுக்கப்புறம் தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லை தெரியாமல் செஞ்சாங்களா? இதை செஞ்சால் இந்த தண்டனை தான் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சு தான் என்ன செஞ்சாங்க? அவ்வளோ வைராக்கியம் கடவுளை பற்றி கொள்வதில், அவ்வளோ வைராக்கியத்தோடு அவர்கள் கடவுளை பற்றி கொண்டார். அந்த அரசன் கேட்டான், நீ இப்போது கூட உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். எல்லாரும் பிடிச்சி கொண்டு வந்தாச்சு அரசனுக்கு முன்னாடி. இப்போ கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். எல்லா இசைக்கருவிகளும் என்ன செய்யும்? இசைக்கட்டும். இப்போ நீ தாழ விழுந்து வணங்கினால் நீ என்ன செஞ்சிடலாம்? விட்டுறலாம். நான் சொல்லிட்டாங்க, முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது.
நாங்கள் கடவுளை மட்டும்தான் ஆராதிப்போம். ஒருவேளை இந்த துன்பத்திலிருந்து எங்களை ஆண்டவர் மீட்க வல்லவர். நல்லா புரிஞ்சுக்கிடணும். துன்பம் எங்கே முன்னாடி இருக்குது? அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. துன்பம் எங்கேயோ இல்லை, அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. சாக போகிறோம். இந்த சூழ்நிலையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யாரை மட்டும்தான் ஆராதிப்போம்? அவரை மட்டும்தான். இந்த துன்பத்திலிருந்து எங்களை என் ஆண்டவர் படைத்தவர் மீட்க வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை எங்களை விடுவிக்க மனம் இல்லாமல் போனாலும், அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லமை இல்லாமல் போனாலும்னு இல்லை. இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறது தான் கடவுளுடைய விருப்பமாக இருந்தாலும் அதை நாங்கள் சந்தோஷமாக என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம் என்று தங்களை முழுவதும் அர்ப்பணித்தார்கள். 3 பேரையும் கட்டியாச்சு. தூக்கிட்டு போகிறவங்களுக்கு பயங்கர பாதுகாப்பெல்லாம் போட்டு நிறைய துணியெல்லாம் கட்டி கொண்டு போய் என்ன செய்யாச்சு? தீயில் கொண்டு போய் போட போயாச்சு. வழக்கத்தை விட எத்தனை மடங்கு? 7 மடங்கு தீ எரிகிறது. தூக்கி போட போனவங்க சுட்டரித்து செத்துட்டாங்க. அப்போ உள்ளே போட்டவங்கனால பக்கத்தில் போய் தூக்கி போடக்கூடிய தண்டனை பெறக்கூடியவர்கள் கையில் இருக்காங்க. இவங்களை தூக்கி எங்கே போடணும்? தீச்சூளைக்கில் போடணும். போடக்கூடியவன் இறந்து போயிட்டான். உள்ள தூக்கி போட்ட உடனே போட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அவ்வளவு வெக்க, அவ்வளவு தீயினுடைய கொடூரம் இருந்தது. ஆனால் இந்த துன்பத்தில் இவங்க யாரை கை பிடிச்சுக்கிட்டு நடந்தாங்க? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த துன்பத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? யார் சாட்சி சொல்றாங்கிறதா முக்கியம். எந்த அரசன் அவன் உருவாக்கிய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே அரசன் தன் இருப்பிடத்திலிருந்து பார்க்கிறார். உள்ள எத்தனை பேரை தூக்கி போட்டாங்க? 3 பேரை தூக்கி போட்டாங்க. தன் அமைச்சரை கூப்பிட்ற, அமைச்சரை எங்க வாரும் ஐயா. என்னையா அரசே? அவர் சொல்றாரு, நம்மளை உள்ள எத்தனை பேர் தூக்கி போட்டோம்யா? கணக்க பாரியா, எத்தனை பேர்? 3 பேர். இல்லை, அங்கு உள்ளே இன்னொரு மனிதன், தேவ மனிதன் ஒருவர் உலாவுவதை நான் பார்க்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது உங்க கூட யார் இருக்கா? இது எப்போ ஞாபகத்துக்கு வருது? இப்போ சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. பாடுகள்ல நம்மளை விட்டு பிரியாமல் நம்மளோடு கூட இருக்கிற ஒரே தெய்வம் அவர் தான். நம்ம கூட இருக்கிறார். இது நம்ம அறிவு கண்ணுக்கு தெரியாது. நம்ம கூட இயேசு இருக்கிறார் என்பது தெரியாது. நான் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். என்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் 2 தட்டுமேடு உண்டு உப்பு போடுறதுக்காக. பல வருஷங்களுக்கு முன்பு. அப்போது வருஷத்துக்கு 2 நேரம் 3 நேரம் எப்படியும் பேய் ஆடும். வேலைக்கு வர்றவங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா பேய் ஆடும். முன்னே ஜோம் பண்ணி அதை விரட்டுவேன். அப்போது ஒரு நாள் நான் என்னுடைய ஒரு தட்டுமேடுக்கு வந்துடுச்சு. அடுத்த பாத்தி வழியாக போய் அடுத்த தட்டுமேடெல்லாம் பார்த்துட்டு அடுத்து திரும்ப இந்த தட்டுமேட்டுக்கு வந்துட்டு கணக்குள்ளிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ யாருமே பேயாடல் இல்லைன்னா இப்போ எல்லோரும் நல்லா இருக்காங்கல்ல. ஆமாப்பா, இப்போதைக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மறுநாள் நான் வரும்போது கணக்குப்பிள்ள கூப்பிட்டு சொல்கிறாரு, நேற்று நம்ம பேசிட்டு போனோம்ல, நீ போன உடனே அங்கே ஒருத்தி பேயாடிட்டா. அப்போ நான் போய் அவட்ட கேட்டேன், இவ்வளவு நேரம் அவன்லாம் இருந்தான்ல, இவ்வளோ நேரம் பேயாடாம இப்போ ஏன் வந்த நீ அப்படின்னு கேட்குறாரு கணக்கப்பில். அந்த பேய் சொல்லிச்சான், இவ்வளவு நேரம் தாடிக்காரன் இங்கே இருந்தான். யாரு? ஏசப்பாங்க. எங்கே இருந்தான் அப்படின்னா எனக்குள்ளே இருந்ததை யார் பார்த்துருக்கா? அவன் சாட்சி சொல்கிறான். அந்த இடத்துல நான் இருந்தேனா, அதனால நான் வரல. தாடிக்காரன் போயிட்டான், அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்கிடும். நம்ம குடும்பத்தில் அடுத்த கட்டம் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் கூட நம்ம இருக்கலாம்.
நம்ம குடும்பத்தில், அடுத்த பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஆரோக்கியத்தில் இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம். அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நீங்கள் கலங்கி தவிப்பீர்கள். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேதனை என்ன செய்ய முடியும்? அனுபவிப்பீர்கள். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த நேரத்தில் தான் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் திருப்பாடல்களின் புஸ்தகம் நம்ம எடுத்து வந்த தலைப்பு வேற, இன்னைக்கு வேற எதையோ கொண்டு போய்கிட்டு இருக்காரு. 37:5 எல்லாரும் எடுத்துக்கிட எல்லாரும் எடுத்தாச்சா? வாசிங்க. நோட்டில் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? நோட்டு கொண்டு வராமல் வராதிங்க தயவு செய்து. அதுக்காக வராமல் இருந்துடாதீங்க. நோட்டு கொண்டு வாங்க. எதுக்கு தெரியுமா? இப்போ அடுத்தப்பல நான் கேட்பேன், ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி கேட்கும்போது தெரிஞ்சுப்போம் நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் திரும்ப பார்த்தீங்களா பார்க்கலையா. அந்த பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு மறுநாள் காலையில் தூக்கிட்டு போகிற மாதிரி அடுத்த ஜெபக்கூட்டம் நடக்கும்போது தான் அதை என்ன செய்கிறது? அப்படி மட்டும் தயவு செய்து இருக்காதங்க. தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது. சரியா? சரி, அது உங்களுடைய ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் ஆன்ம மீட்புக்காகவும் தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இது யாரு பாடின திருப்பாடல்? தாவீது. எந்த சூழ்நிலையில் பாடினாரு? இல்ல, நான் மாத்தி சொல்லிட்டேன் வசனம். திருப்பாடல் 42:5 வசனம் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. திருப்பாடல் 42:5 என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் வருவது ஏன், கடவுளையே நம்பியிரு, என் கடவுளின் மீட்பு செயலை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். யார் பாடினது? தாவீது. எந்த சூழ்நிலையில் பாடினாரு? அவருக்கு அவரை சவுல் அவரை கொலை செய்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறார். மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? தன் உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக ஓடிக்கிட்டே இருக்கார். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் கண்களுக்கு முன்பாக சவுல் வருகிறதை பார்க்கிறார். சவுல் நம்மை கொலை செய்வான் என்று நினைத்த அரசர் தன்னை கொலை செய்வார் என்பதை அறிந்து அவருடைய உள்ளம் என்ன செய்கிறது? வேதனையில் துடிக்கிறது. நான் செத்து போக போகிறேன், என்னை கொலை செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி உள்ளம் வேதனையில் துடிக்கிறது. என் வாழ்வு முடிய போகிறது. நெருங்கி வந்துட்டார், கை பக்கத்தில் வந்துட்டார். தாவீது ராஜா அந்த குகையில் போய் அவர் என்ன செஞ்சுட்டு வந்தார்? அவருடைய ஆடையினுடைய குஞ்சத்தை வெட்டிட்டு வந்தார். அப்போ எவ்வளோ பக்கத்தில் போயிட்டாருன்னு பாருங்க. இவ்வளவு நெருங்கி வந்தும் அவருடைய உள்ளம் பதட்டப்படுகிறது. எதுக்கு? தான் முன்னாடி இருக்கிற மரண பயம் இருக்கிறது. தன்னை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார், அவர் நம்மளை கொலை செய்து விடுவார் என்கிற ஒரு துன்பம் அவருக்குள்ளே வந்துச்சு. வந்த உடனே உள்ளம் என்ன செய்யும்? கலங்கும். அப்படி தானே? இதே போல தான் நம்ம குடும்பங்களில் பல பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்கிறோம். அப்படி தானே? நம்ம பிள்ளைகளை குறித்து கலங்குறோம், பொருளாதாரத்தை குறித்து கலங்குறோம், வருமானங்களில் குறைவுபடுகிறதை குறித்து கலங்குகிறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறோம், உடல் நோயை குறித்து கலங்குகிறோம். இப்படி பல வழிகளில் நாம் கலக்கமுடையவர்களாகத்தான் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இந்த கலக்கம் வரும்போது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும், தாவீது ராஜாவை போல நாமும் அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், தன் உயிர் போக போகிறது என்பதை அறிந்து உள்ள என்ன செய்து கலங்கி நம்பிக்கை இழந்து போய்விட்டது. கலக்கம் வந்த உடனே என்ன வந்துடும்? நம்பிக்கை இழந்து போவோம். எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். இது வந்த உடனே நம்ம உள்ள என்ன செஞ்சிரோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை இழந்து போவோம். இழந்து போயாச்சுன்னு சொல்லி சொன்னால் உள்ளத்தில் அமைதி இருக்காது. உள்ளத்தில் என்ன இருக்காது?
அமைதி இருக்காது. எப்போதும் கலக்கத்தோடு தான், பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால தான் இதை அறிந்து தாவீது ராஜா சொல்றா, தன்னை அவர் எவ்வளவு அழகாய் தேற்றுகிறார் என்றால், மிக அழகாக தேற்றுகிறார். நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? அழகா சொல்றார் பாருங்க. நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்கு உள்ளம், கலக்கமுறுவது ஏன்? கேள்வி கேட்கிறார் பாருங்க. தன்னையே தேற்றுகிறார். நெஞ்சே நீ ஏன் நம்பிக்கை இழந்து போகிற, ஏன் கலக்கமுறுகிற? இந்த சூழல் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீ என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் யாரை நம்பி இருக்கணும்? தன்னை தேற்றுகிறார் பார்த்தீங்களா? இந்த தேற்றுதல் நமக்கு கட்டாயம் வேண்டும். போராட்டமான ஒரு நிலையில் இருக்கோம், இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கும்போது கலக்கம் அடைகிறோம், நம்பிக்கை இழந்து போகும்போது நாம் நம்மையே தேற்றணும். எதுக்கு? நான் நம்பிக்கை இழக்காத, கலக்கமுறாத. இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ ஆண்டவரையே நம்பி இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய மீட்புக்கு செயலுக்காக ஆண்டவர் என்னை இந்த இடத்திலிருந்து, இந்த பாதாளத்திலிருந்து, இந்த படுகொலியிலிருந்து, இந்த தீமையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார். அதனால் நீ ஆண்டவருக்கு என்ன செய்? நன்றி சொல்லு என்று தாவீது ராஜா தன்னையே தேற்றுகிறார். இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்கணுமா, கடைபிடிக்கக்கூடாதா? நெருக்கங்கள் வந்த உடனே முதல் வேலை என்னென்னா, பைபிளை தூக்கி ஓரமாக வைக்கிற வேலை, கோயிலுக்கு போக வேண்டாங்கிற வேலை. கோயிலுக்கு வர்ற நேரத்தில் உள்ளம் சரி போவோமே, இதுதான் கடவுளுடைய இரக்கம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த கடவுளுடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் கடவுளை விட்டு விலகாமல் நீங்கள் இங்கே தேடி வாரிய. இது கடவுளுடைய இரக்கம். இவ்வளவு பாடுகளில் நான் ஜெபிச்சு என்னத்தை கண்டேன்? இவ்வளவு துன்பங்களில் நான் கடவுளை தேடுறதுனால எனக்கு என்ன நன்மை? ஒரு நன்மை என்ன தெரியுமா? செத்து போகாமல் இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவு பாடுகளையும் உங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு துன்பத்திலும் உங்களை அவமானங்களிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். அப்போ முதல்ல நம்ம என்ன சொல்லணும் அவருக்கு? அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் 1 தெசலோனிக்கரில் சொல்லுவார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும். அந்த எடுத்து வாசிக்கிறோமா? எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். நல்ல கவனமாக கேட்கணும். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இப்போ ஒரு கைவண்டி இழுக்கிறவர், அவர் ஒரு ஆசைப்படுவார், என் பிள்ளை பெரிய மாட்டு வண்டியை வச்சு இழுக்கணும்னு ஆசைப்படுவார். என்ன செய்வார்? என் பிள்ளை ஒரு கார் வாங்கி, சொந்தமாக கார் வாங்கி ஓட்டணும், அப்படி தானே? அப்படி விரும்புவார். அவருக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஒரு இன்ஜினியருக்கு படித்த ஒருத்தர் தன் பிள்ளைய அதே சம்பளத்தில் வாங்கணும்னு நினைப்பாரா? அதை விட கூடுதலாக வாங்கணும்னு நினைப்பாரா? கூடுதலாக வாங்கணும், அவருடைய விருப்பம். ஒரு கலெக்டரு, அவருக்கு ஒரு விருப்பம். எல்லாருக்கும் உள்ளே ஒரு விருப்பம் இருக்கும். அதே போல் கடவுளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. யாரை குறித்து தெரியுமா? உங்களையும் என்னையும் குறித்து ஒரு விருப்பம் இருக்கிறது. அதை எப்படி சொல்கிறார்னா, தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு சொல்லுகிறார். எப்படின்னா, முதல்ல அந்த வரிகளை விட்டுட்டு, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது கொடுங்கள். அதுக்கப்புறம் வாசிங்க, எல்லா சூழ்நிலையும் நன்றி செலுத்துங்கள், நல்ல கவனமாக கேளுங்க, உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் தன்னுடைய உள்ளத்தில் வெளிப்படுத்திய அவருடைய விருப்பம் இதுவே. என் பிள்ளை எப்படி இருக்கணும்? என்னாச்சு? பிதாவாகிய கடவுள் இயேசு வழியா சொல்லிக் கொடுக்கிறாருங்க. என் பிள்ளை எப்பவுமே எப்படி இருக்கணும்? சத்தமே மகிழ்ச்சியா வர மாட்டேங்க. என் பிள்ளைங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். எப்பவும் என்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும், ஜெபிக்கணும்.
இடைவிடாமல் என் பிள்ளைங்க ஏன்டா என்ன செய்யணும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன சொல்லணும்? இந்த 3 யாருக்கிட்ட யார் எதிர்பார்க்குறா? என்னை படைச்ச தெய்வம் என்கிட்ட எதிர்பார்க்குறார். இந்த 3 நம்மளால் செய்ய முடியுதா? இந்த 3 நம்மளால் செய்ய முடியுதா? இந்த 3 நம்மக்கிட்ட இருக்கா? உங்கள் மௌனத்தை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்? இது இல்லை இல்லைன்னு தானே சொல்லணும். எப்பவும் மகிழ்ச்சி இருக்கா? இல்லை. எப்பொழுதும் ஜெபிக்க முடியுதா? இல்லை. எப்பொழுதும் நன்றி சொல்ல முடியுதா? நம்ம வாழ்க்கையில் நன்மை நடந்ததுன்னா நன்றி சொல்லுவோம். நம்ம உள்ளம் விரும்புகிற நன்மை நடந்ததுன்னா நன்றி சொல்லுவோம். என் உள்ளம் விரும்பாத காரியம் என் குடும்பத்திலே எனக்குள்ளே தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நடந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஜெபிச்சு என்னத்தை கண்டேன்? ஏன் கோயிலுக்கு போகணும்? யாருக்கிட்ட போய் சண்டை போடுறது? படைச்சவர்கிட்ட போய் கோவப்படுறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 நன்மையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். அப்படின்னா தருகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியாக இருக்க வேண்டும். அப்போ நான் என்ன செய்யணும்? கடவுளோடு இன்னும் அதிகமாய் நெருங்க வேண்டும். அதற்கு என்ன முதல் நாம் மனதிலே இருத்த வேண்டியது என்ன? புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22, 23 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். எல்லாரும் எடுத்துக்கிட்ட எரேமியாவுக்கும் எசேக்கியேலுக்கும் ஊடையில் இருக்கும். எடுத்தாச்சா? வாசிங்க. யாராவது ஒருத்தங்க வாசிங்க. 3ல் 23, 24. ஆண்டவரின் பேரன்பு முடிவரவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, அது காலைதோறும் அவை என்ன செய்கிறது? புதுப்பிக்கப்படுகிறது. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதில் ஒரு தன்னுடைய இரக்கத்தை குறித்து சொல்கிறார். எப்படி? ஆண்டவருடைய பேரன்பு என்ன செய்யலை? முடிவரவில்லை. அவரது இரக்கமோ தீர்ந்து போகலை, அது காலைதோறும் என்ன செய்கிறது? எப்படி புதுப்பிக்கப்படுது? ப்ரேயர் பண்ணும்போது புதுப்பிக்கப்படுது. நீங்கள் ப்ரேயர் பண்ணாமலே அவர் தன்னுடைய இரக்கத்தை பொழிவார். அவ்வளவு இரக்கம் உள்ள தெய்வம். நேற்று ராத்திரி எல்லாரும் படுக்க போனீங்களா? தூங்க போனீங்களா? என்னாச்சு? இப்பவுமே தூங்கிட்டு தான் இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. நேற்று தூங்க போனீங்களா? நல்லது. பகல் முழுசும் உழைச்சிட்டு போய் படுக்க போயிடும். பாவம் செய்யாதவர்களும் படுத்திருப்பாங்க, அப்படிதானே? நேற்று ராத்திரி படுக்க போயிடும். பாவம் செய்தவர்களும் படுக்க போயிருப்பாங்க. கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் படுக்க போயிருப்பாங்க. காலையில் எழுந்திருக்கிறதுக்கு என்ன வேணும்? டீ வேணும்னு சொல்லிடாதுங்க. என்ன வேணும்? உயிர் வேணும். உயிர் எப்படி கிடைக்கி அப்படின்னா, இப்போ அதிகாலையிலேயே வந்து ஆண்டவர் கேட்குறார், இன்றைக்கு பாவம் செய்யாதவர்களாம் எழுந்திரிங்கன்னு சொல்லி விடிய காலையில் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்கார். நம்மளில் எத்தனை பேர் எழுந்திரிச்சிருப்போம்? மொத்தமாக எழுந்திரிச்சிருப்போமா? ஒருத்தரும் எழுந்திரிச்சிருக்க மாட்டோம், அப்படிதானே? யாருமே வாய்ப்பே இல்லை. அப்போ காலையிலே ஆண்டவர் என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்தாரா? என் பாவத்தை பார்த்தாரா? நம்மளுடைய பாவத்தை பார்த்தாரா? இல்லை. இந்த உலகத்திலே நான் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவர் என்னுடைய பாவத்தையும் அநியாயங்களையும் அவர் பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் காலையிலே ஒரு மனிதன் எழுந்திருப்பதற்கு கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் வேணும். இது இல்லைன்னா மனுஷன் என்ன செய்ய முடியாது? எழுந்திருக்க முடியாது. அதனால் நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே கேட்காம தன்னுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் அதிகாலையிலே நம்ம மேலே பொழிகிறார். அதனால தான் நாம் உயிரோடு இன்று எழுந்திருத்திருக்கிறோம்.
இதை எத்தனை பேர் நினச்சி பார்த்தோம்? இதை எத்தனை பேர் நினச்சி பார்த்தோம்? என் குடும்பத்தில் நன்மை இல்லையே, என் குடும்பத்தில் நான் எதிர்பார்த்தது நடக்கலையே. நல்லது தான், நான் வேண்டான்னு சொல்ல, நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். அதை தாண்டி உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டு எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கார், நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். நம் கண்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார். அது என்னைக்காவது நினைச்சோமா? அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு விளக்கையோ டீ போடையோ வீட்டை விட்டு என்ன முதல்ல என்ன செய்யக்கூடாது? பெட்டை விட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. எழுந்திரிச்ச உடனே முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி. எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூடுதலாய் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லி உங்களுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் என் மேலே, என் மனைவி மேலே, என் பிள்ளைகள் மேலே நீர் அபரிவிதமாய் ஊற்றியதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு புது வாழ்வு தந்ததுக்காக சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அப்போ இது கடவுளுடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாய் நமக்கு என்ன செய்யும்? பெற்றுத்தரும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம். அவருடைய இரக்கம் இல்லாமல் இந்த பூமியில் நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. போன இதுக்கு முந்தி நடந்த கூட்டத்தில் தலைப்பு என்ன தலைப்பு பார்த்தோம்? திறக்கக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது, மறந்து போகுது. அதுக்கு தான் நோட்டில் எழுதிட்டு வீட்டில் அந்த செல்ஃபில் கொண்டு போய் அதை என்ன செஞ்சிடணும், வச்சுட்டு அடுத்த ஜபத்துக்கு வரும்போது லேசாக தூசியை தட்டிட்டு தொடச்சிட்டு அப்புறம் என்ன செஞ்சிடணும்? நேர என்ன பலன் இருக்கு? என்ன பலன்? இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகணும்னா அடுத்தாப்புல நீங்கள் வீட்டில் போய் அந்த வசனத்தை என்ன செய்யணும்? அதுக்கு தான் உங்களுக்கு நோட்டு கொடுத்துருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? உறவாடுவார். அதில் நீங்கள் வளரணும். ஆண்டவரோடு உள்ள உறவில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். அதுக்காக தான் இந்த நோட்டை கொண்டு வாங்க, அதை எழுதுங்க. நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் வாரத்துக்கு ஒரு நேரமோ 2 நேரமோ அதை எடுத்து வாசிங்க. வாசித்து அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் இங்கு உங்களுக்கு கொடுத்ததை விட உங்களுக்கு அதிகமானதை தருவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடவுளுடைய இரக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். திருப்பாடல் 145:9 படி நம் கடவுளுடைய இரக்கத்தை குறித்து நிறைய காரியங்களை குறித்து தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை முழுவதும் கடவுளுடைய கரங்களில் தன்னை அவருடைய இரக்கத்தில் விழ வேண்டும் என்று அவர் நினைத்தது எல்லாவற்றையும் பார்த்தோம். அப்படி தானே? ஒவ்வொன்றாக பார்த்து நாம் யோனாவோடு நாம் நிறுத்தினோம். அப்படி தானே? யோனாவோடு நாம் நிறுத்தினோம். அந்த யோனாவுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டியது, ஆண்டவர் அந்த நினிவே மாநகர மக்களுக்கு தன்னுடைய இரக்கத்தை பொழிந்ததை எல்லாம் நாம் பார்த்தோம். அதே போல அதனுடைய தொடர்ச்சியாக மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை எடுத்துருங்க, பக்கத்தை சொல்லிருங்க, பக்கத்தை சொல்லிருங்க. 1360. வாசிங்க. ஓ மானிடா, யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. ஒரு மனுஷன் அழகா சொல்ல, நல்லது எது என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? காட்டியிருக்கிறார். வாசிங்க. முதல்ல என்ன சொல்றாரு? நேர்மையை கடைபிடித்தலும் இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்வதையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்மையோடு நடப்பதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார். 3 விஷயத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். அப்படிதானே? எது நல்லது என்று உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே
அதை குறித்து என்னைக்காவது யோசித்து பார்த்தியா? அதில் முதல்ல என்ன சொல்லியிருக்கு? நேர்மையாய் நடப்பது. இந்த உலகத்தில் இப்போ நேர்மையாய் நடக்கிறது எப்படி இருக்குது? ரொம்ப அரிதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் குறுக்கு வழி தான். ஒரு ரோட்டில் போகும்போது கூட கொஞ்சம் சுற்றி வந்தால் வந்துடலாம். ஆனால் அதுலேயும் என்னது, இது ஷார்ட்கட். ஷார்ட்கட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், அது தமிழில் குறுக்கு வழி. குறுக்கு வழியில் போகலாமா? நேர் வழியில் போகணுமா, குறுக்கு வழியில் போகணுமா? இப்போ எல்லா இடமுலையும் குறுக்கு வழி தான் வேலை நடக்கு, அப்படிதானே? எல்லா இடங்கள்லையும் குறுக்கு வழியில் தான் போய்கிட்டு இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை நேர் வழியில் நடக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி வேணாலும் இருக்கலாம். இயேசுவை அறிந்தவர்கள் எப்படி இருக்கணும்? இயேசுவை அறியாதவர்கள் அவர்கள் குறுக்கு வழியில் போகிறாங்கன்னா நம்மளை பார்த்து அவங்க என்ன நினைக்கணும்? இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க குடும்பத்தில், இவ்வளவு துன்பம் இருக்க, இவ்வளவு சூழ்நிலையிலையும் இவங்க நேர்மையாக வாழ்கிறாங்களே, ஆனால் இந்த குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழ்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி யார் கேட்பா? எதிராய் வாழுகிறவர்கள் கேட்பாங்க. ஏனென்றால் நான் கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய விருப்பத்தின்படி நடப்பதனால் கடவுள் என் மேல் அதிகமாக இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல உற்சாகத்தோடு, நல்ல முழு மனதோடு. இரண்டாவது சொல்லுகிறார், இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி? இரக்கம் கொள்வதில் நாட்டமும். நாட்டம்னா என்னது? விருப்பம், அப்படிதானே? ஒருத்தர் மேலே இறக்கப்படுறதுக்கு விருப்பம் இருக்கணும். என்ன நாட்டம் கொள்வது? இரக்கம் கொள்வது. எப்படி இரக்கம் கொள்வது? உங்கள் உறவுகள்லையோ, உங்கள் ஊர்லேயோ, இல்லை நீங்கள் இப்போ வேலை செய்கிற இடத்துலையோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருந்தால் உங்கள் காதை பொத்தாதீங்க, உங்கள் கண்ணை மூடாதங்க. உங்களால் முடிஞ்ச உதவி, அது நேரமாக இருக்கலாம், ஒரு 1/4 மணி நேரம் அவங்க கூட பேசலாம், அதுவாக இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்தில் முடிஞ்சால் உதவி செய்யலாம், இல்லைன்னா விட்டுறலாம். உங்கள் அன்பில் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? காட்டலாம். அவங்க கூட நேரத்தை செலவழிக்கலாம். அவங்க கூட கூட்டிகிட்டு போய் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க கூட நீங்கள் நேரத்தை செலவழிக்கிற எல்லாமே ஒரு இரக்க செயல், ஒரு நற்செயல். பணத்தை கொடுத்தா தான் நன்மை என்று இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு போய் பணம் இருக்கு, மனசில் அமைதி இல்லை, துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் பண உதவி கொடுக்குவீங்களா, இல்லை உட்கார்ந்து அவங்க கூட பேசுவீங்களா? அது ஒரு நற்செயல், ஒரு இரக்க செயல். அவர் சொல்றாரு, இரக்க செயல் செய்வதில் நீங்கள் நாட்டம் உள்ளவர்களா இருக்கணும், விரும்பணும். ஏழைகளுக்கு உதவி செய்யறத நீங்க விரும்பணும். கிறிஸ்மஸ் வருது, எந்த மாதம் வருது? அடுத்த மாதம் வருது. எப்பவுமே நம்ம பட்ஜெட்லாம் போட்டுருவோம். எனக்கு என்ன துணி எடுக்கணும், கணவனுக்கு என்ன துணி எடுக்கணும், மூத்தவளுக்கு என்ன எடுக்கணும், இளையவனுக்கு என்ன எடுக்கணும், அந்த பிள்ளைக்கு என்ன எடுக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? என்ன போட மாட்டோமா? எல்லா பட்ஜெட்டையும் போட்டு வச்சுருவோம். இந்த நேரத்தில் தான் இந்த பொருள் கேட்டால் கிடைக்கும்னு எல்லா இதையும் எழுதி வச்சு நல்லா நீட்டாக வச்சுருப்போம். நல்லது வாங்கணும், நல்லா உடுத்தணும், அதெல்லாம் நல்லது. இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் ஏதாவது ஒரு ஏழைக்கு ஏதாவது ஒரு சின்னதாக உதவி செய்யலாங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருதா? அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்க ஒரு கஷ்டமான நிலையில் இருக்காங்க. அது ஒருவேளை கைவிடப்பட்டவங்களாக இருக்கலாம், கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் மிகுந்த பின்தங்கிய நிலையில் இருக்கலாம், ஒரு அன்பில்லாத ஒரு குடும்பமாக இருக்கலாம். எந்த வகையிலும் உதவி செய்வதை தவிர்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் வளமில்லாமல் இருக்கலாம். இப்போ நம்ம அவங்கள பார்த்து என்ன செய்யணும்? முதல்ல உதவி செய்யணுமா, செய்யக்கூடாதா? சோர்ந்து போயிடாதீங்க. உதவி செய்வதில், இரக்க செயல் செய்வதில் நீங்கள் என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஓ மானிடா, வாசிங்க, அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, உனக்கு நல்லது எது அப்படின்னு
ஆண்டவர் காட்டியிருக்கார். எது நல்லது? முதல்ல நீ என்ன செய்யணும்? நேர்மையாய் நட. இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். உங்கள் வாழ்க்கையில் குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, திருச்சபையில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நேர்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறார். ரெண்டாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால் பிறரை பார்த்து இரக்க செயல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரக்கப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இது மிக 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 முக்கியம். அடுத்தது என்ன சொன்னார்? கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வது. கோவிலுக்கு வர்றோமே, கடவுளுக்கு முன்னாடி ஒரு தாழ்ச்சி இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த கோயிலுக்குள்ள வர்றோம், அங்கேருந்து வரும்போதே மலமளன்னு வந்து நம்ம இருக்கன்னு நமக்குன்னு தனியாக ஒரு இருக்க எழுதி வச்சுருப்போம். அந்த இடத்துல தான் என்ன செய்யணும்? இருக்கணும். வேறு இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இருந்தால் அன்னைக்கு திருப்பலி பார்த்த மாதிரியே இருக்காது. சரிதானே? அப்படி தான் வருவோம். அதில் யாராக இருந்துட்டாங்கன்னா 2 முறப்பு வேற முறைச்சிட்டு அப்படி போய் உட்காந்துக்கணும். இதுக்காகவே, இந்த இடத்த பிடிக்கிறதுக்காகவே சீக்கிரம் வர ஆட்களும் இருக்குது. கோயிலுக்கு முதல்ல வழிபாட்டுக்கு சீக்கிரம் வராங்களோ இல்லையோ, இடத்த பிடிக்கிறதுக்கும் ஆட்கள் அதுக்காக வர்றதும் இருக்குது. இங்கேன்ட்டு இல்லை, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அப்போது கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் இந்த விஷயத்த. இந்த ஆலயம் யாருடைய ஆலயம்? இந்த ஆலயத்தில் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். இயேசு ஆண்டவர் இருக்கார். அப்படிதானே? நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் நமக்கு யாரு? அப்பா. அப்படிதானே? இது அப்பா. இது யாருடைய வீடு? அப்போ அப்பாவுடைய வீடு. அப்பா வீட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வர்றோம். கோவில் என் அப்பாவுடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள வரேன். என் அப்பா எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அதனால தான் இந்த திறப்பு விழாவில் பிஷப்போ அதுக்குரிய பொறுப்பில் இருக்கிற குருக்கள் வந்து இந்த ஜன்னல் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருப்பாங்க? புனிதப்படுத்தியிருப்பாங்க. எல்லாம் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருப்பலியின் வாசகங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு. இந்த தெய்வ பயம் என்னைக்காவது இருக்கா? இதை குறித்து என்னைக்காவது நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? அப்போ அங்கேருந்து கோவிலுக்குள்ள வரும்போது நான் என்னை தகுதிப்படுத்தணும். அப்போது முந்தி பார்த்தீங்கன்னா சாமியார் திருப்பலி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி எங்கே உட்காந்துருப்பார்? எங்கே உட்காந்து? கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்க மாட்டார். கோயிலுக்கு வெளியில் உட்காந்துருப்பார். கோவிலுக்கு வெளியில் உட்காந்துருப்பார். அவர் உள்ளே வரும்போது ஒரு கியூ நிற்கும். ஒவ்வொருத்தராக பாவசங்கீத்தனம் பண்ணிவிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? உள்ளே வந்து உட்காருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும் எவ்வளவு பெரிய உண்மை அதில் இருக்குன்னு. அவங்க பாவசங்கீத்தனம் பண்ணிட்டு வரும்போது அவங்க எப்படி மனநிலையில் வராங்க? தூய்மையான நிலையில் வராங்க. வந்து உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் முடிச்சக்கப்புறம் தான் சாமியார் திருப்பலி வைக்கிறதுக்கு என்ன செய்வார்? வருவார். ஆனால் இன்னைக்கு பாவசங்கீதனம் பண்ணுறோமா? அதுவும் கிடையாது. சரி, உள்ளே வந்து பாவரிக்கை செய்கிறோமா தனிப்பட்ட முறையில்? அதுவும் கிடையாது. திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பாவ மன்னிப்பு வழிபாடில் ஏனோ வாயை திறந்து நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லிட்டு இந்த திருப்பலியில் பங்கு பெறுகிறோம். பாவ மன்னிப்பு வழிபாடு எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆலய வளாகத்துக்குள்ளே கூட நம்ம கடந்து வர்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வர்றதுக்கு என்ன இல்லை? தகுதி கிடையாது. அப்போ நம்மளை தகுதிப்படுத்தனா எவ்வளவு தாழ்ச்சியோடு இந்த இடத்துக்குள்ளே வரணும். அவருடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்கறத எப்படி கெஞ்சி கேட்கணும்? ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, அழகாக ராகம் போட்டு பாடுவோம். யாராவது கெஞ்ச மாதிரி கேட்டிருக்கீங்களா? இரக்கமாக இருங்கப்பா, இந்த பாவி மேலே இரக்கமாக இருங்கன்னு என்னைக்காவது அந்த சூழ்நிலையில் கேட்டிருக்கோமா? அது சொல்கிறார், தாழ்ச்சியோடு நடப்பதையும் தவிர வாங்கிட்ட வேற எதையா எதிர்பார்க்கிறா? ஆண்டவர் இரக்கமுள்ளவர். பழைய ஏற்பாட்டின்படி பாவம் செய்தவர்கள் ஆலயத்துக்கு இந்த பலி செலுத்த வந்தா, ஒரு குருவானவர் பலி நிறைவேற்ற வந்தா ஆண்டவர் அடிச்சிருவார்.
ஆனால் இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த இயேசு இரக்கமுள்ளவராக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் தொங்கி தன் மரணம் முழுவதையும், தன் இரத்தம் முழுவதையும், வாழ்வு முழுவதையும் நமக்காக இந்த பூமியில் சிந்தி உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் மிகவும் இரக்கமுள்ள தெய்வம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எனக்காக தன் கைகளையும் காயங்களையும் காட்டி தன் பிதாவினிடத்தில் கேட்கிறார், என் பிள்ளை மேலே இரக்கமாக இருங்கப்பா, என் பிள்ளை பாவம் செஞ்சுருக்கு, ஆனால் என் கைகளை பாருங்கள், என் விழாவை பாருங்கள், என் உடல் முழுவதும் அடிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இதை இறக்கப்படுங்கப்பா என்று யாருக்காக பரிந்து பேசுகிறார்? நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 31, 33 வரை எடுத்து வாசியுங்க. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 31 33 வரை. எல்லாரும் எடுத்தாச்சா? வாசிங்க. என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார். அப்போ கடவுளை குறித்து நாம் என்ன செய்யணும்? முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் என்றுமே என்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் என்னை கைவிடாத தெய்வம் அவர் தான். இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டுருவாங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனால் நம்மை கைவிடாத தெய்வம், நம்மை படைத்த தெய்வம் இயேசு ஆண்டவர். அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுகிறவர். கடவுள் வருத்தினாலும் அப்படின்னு என்னது? அதுக்கு முன்பு ஒரு நிகழ்வை பார்ப்போம். ஆண்டவர் என் தலைவர் என்றுமே என்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிடுகிற தெய்வம் அல்ல. நீங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, நீங்கள் கைவிடப்பட்டது போல உங்களுக்கு தோன்றும். உங்களுக்கு எப்படி தோணும்? கைவிடப்பட்டது போல. நம்ம குடும்பம் இனிமே அவ்வளோதான், நமக்கு இனிமே அது நடக்காது, இனிமேல் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயமும் கலக்கமும் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். நான் இந்த புதுவாழ்வு ஜெபக்குழுவுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் செல்வேன். அப்போது கவுன்சிலிங் வேளையில் நான் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சகோதரி வந்தார்கள். அது ஒரு கடற்கரை பகுதியை சார்ந்தவர், நாகர்கோயில் பக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதிகளிலே நாங்கள் பணி செய்திருக்கிறோம். அப்போ எங்களை நல்லா உபசரித்து இந்த பணிகளுக்காக கூப்பிடுவாங்க. அந்த பணிகளெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வீட்டில் பக்கத்தில் யாராவது சாப்பாடு ஒழுங்கு பண்ணுவாங்க. அப்போல்லாம் சாப்பிட்டு நல்லா அருமையாக அந்த சகோதரிகளோடு நிறைய பணிகள் செஞ்சுருக்கிறோம். அந்த சகோதரி பல ஆண்டுகள் கழித்து அங்கே தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க என்கிட்ட வந்து பேச வந்தாங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகிட்டா, எப்படி என்ன வரணும், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர். என்ன அப்படின்னா, நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதை நிப்பாட்டிட்டு நான் என்ன செஞ்சேன்னா சீட்டு நடத்தினேன். என்ன நடத்தினேன்? சீட்டு நடத்தினேன். சீட்டில் நல்ல வருமானம் இருந்துச்சு, நிறைய வருமானம் இருந்துச்சு. நிறைய பேர் சீட்டு போட்டாங்க. அதில் வாங்கி நல்லா செழிப்பாக நல்லா வசதியாக இருந்தோம். ஒரு சில காலங்களில், ஒரு சில வருடங்களில் சீட்டு போட்டதில் நான் பணம் சிலருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேன். என் கையில் பணம் இல்லை, எனக்கு குடும்பத்தில் யாருக்கிட்டையுமே பணம் இல்லை. 2 லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுக்கணும், 4 நாளில் கொடுக்கணும். என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். என் கணவனை பார்க்குறேன், கணவன் என்ன பார்க்குறாரு, என் குடும்பத்தில் கையில் பணம் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அதை கொடுக்கலன்னா மிகப்பெரிய அவமானம். அந்த அவமானத்தை எங்களால் தாங்க முடியாது. 5 பெண் பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? என்னாச்சு? 5 பொம்பளை பிள்ளைங்க. கம்மி தானே? 5 பொம்பளை பிள்ளைங்க. இந்த 5 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த குடும்பம் வாழுது. ஒரு பிள்ளை கூட கல்யாணம் ஆகலை. இப்போது நாட்கள் நெருங்குகிறது. 4 நாள் வந்தது, 3 நாள் வந்தது, 2 நாள் தான் இருக்கிறது. கையில் பணம் இல்லை. அப்போ இந்த சகோதரி தன் கணவனை தனியாக அழைத்து ஒரு விஷயத்தை குறித்து பேசினான். நம்ம எங்கேயும் வாங்க முடியாது, எங்கே வாங்கினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது,
கொடுக்க முடியாது. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த அவமானத்தை தாங்க முடியாது. அதனால் நம்ம எல்லாரும் விஷம் அருந்தி செத்து போவோம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். கணவனையும் சம்மதிக்க வைத்தாள். அடுத்த கட்டம், நாளைக்கு கொடுக்கணும், எப்படி சாகிறது? அப்போ அந்த சகோதரி அதுக்கும் ஒரு வழியை சொன்னார். நம்ம வீட்டில் பால் வாங்கி எல்லாருக்கும் அந்த பாலில் விஷத்தை கலந்து எல்லாரும் குடித்து செத்து போவோம் என்று முடிவு. கணவனும் சரி என்று அந்த விஷ மருந்தை வாங்கிட்டு வந்துட்டார். நாளைக்கு கொடுக்கணும். இன்னைக்கு ராத்திரி தன் தாய் தன்னுடைய 5 பிள்ளைகளையும் அழைக்கிறாள். மூத்த பிள்ளையை முதல்ல அழைக்கிறாள். அழைச்சிட்டு எல்லாரையும் வர சொல்லுமா, நம்ம இன்றைக்கி பால் குடிக்க போகிறோம். அப்போ மூத்த மகள் சொல்லுகிறாள், நம்ம இதுவரைக்கும் அப்படி பால் குடிக்கலையே, எதுக்காக பால் கொடுக்க தர்றீங்க? இல்லைம்மா, இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், பால் குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தாச்சு. 5 பிள்ளைங்க, கணவன் மனைவி வந்தாச்சு. ரவுண்டாக உட்காந்துட்டு நடுவில் பாலை தூக்கி வச்சாச்சு. வச்சுட்டு கலக்கம் நெருக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த சகோதரிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் வந்துச்சு. எப்படின்னா, சாகிறது முடிவு பண்ணியாச்சு. பாலில் என்ன கலந்துருக்கு? விஷம் கலந்தாச்சு. விஷத்தை ஊற்றியாச்சு. அடுத்தாப்புல சாக போகிறோம். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு செத்துப்போம். அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணுது, சரி கலதை சாகிறது முடியாயிடுச்சு, சரி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. நல்லா ஜெபிக்கிற குடும்பம் தான். ஊடையில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஜெபிச்சுட்டு கீழே உட்கார்ந்த உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த உடனே யாருடா இது அப்படின்னா, தூரத்தில் உறவில் உள்ளவர், தூரத்து உறவில் உள்ளவர். அவர் ஃபோன் எடுக்கவா வேண்டாமா, எடுக்கவா வேண்டாமா சந்தேகமாகவே இருந்துச்சு. சரி பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் ஆன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசும்போது அவர் சொல்கிறாரு, நீ நாளைக்கு வீட்டில் தானே இருப்ப, நான் உன்னை பார்க்க வரணும். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாளைக்கு நான் வெளியூர் போயிடுவேன், நீங்கள் என்ன பார்க்க? எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஞானமா? நான் வெளியூர்னா எங்கே? செத்து போவேன், நீங்கள் எங்களை யாரும் என்ன செய்ய முடியாது. அதை நாசுக்காக சொல்கிறாங்க. நான் நாளைக்கு வெளியூர் போயிடுவேன், என்ன பார்க்க முடியாது. அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா, என் உள்ளத்தில் உனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. அதை நான் உனக்கு கொடுக்கறதுக்காக வாரன உடனே நீங்கள் வாங்க, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டாங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடச்சிட்டு, இப்போ முன்னாடி என்ன இருக்கு? பால் இருக்குது. பால் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. இப்போ இதை குடிச்சு ஆகணும். பிள்ளைகள் கேட்கும், இவ என்ன முட்டு போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்தால பால் மேலே விழுந்துட்டாங்க. பாலை ஃபுல்லாக என்ன செஞ்சாச்சு? கொட்டியாச்சு. அப்போது என் தலைவர் என்றுமே என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? அவர் வருத்தினாலும் தன் பேரன்பால் என்ன செய்வாராம்? தன்னுடைய இரக்கத்தை காட்டுவார். யோபுவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், யோபுவுக்கு ஒரு பாடு வந்துச்சு. என்ன பாடு? எல்லாத்தையும் இழந்துட்டார். கிழக்கத்திய நாடுகளிலே மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர். அவர் எப்படிப்பட்டவர்? தெய்வ பயமுடையவர், கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர், ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காகவும் பலி செலுத்துகிறவர், பாவப்போக்கு பலி செலுத்துகிறவர்.
தன் பிள்ளைகள் கடவுளுக்கு முன்பாக ஒழுக்கக்கேடா பாவம் செய்திருந்தா கூட அந்த பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிற ஒரு மனிதன், நேர்மையான ஒரு மனிதன், நல்ல வசதி படைத்த ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், ஆண்டவர் அனுமதித்து, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவர் அனுமதித்தார் அந்த பாடை. ஆண்டவர் அனுமதிக்கும் போது அவர் கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டார். இருந்த பணத்தை இழந்தார், சொத்தை இழந்தார், வேலைக்காரங்க இழந்தார், கால்நடைகளை இழந்தார், எல்லாத்தையும் இழந்துட்டார். ஒரே ஒரு ஆளை மட்டும் இழக்கலை. யார? மனைவியை மட்டும் இழக்கலை. ஆனால் மனைவி என்ன சொன்ன தெரியுமா? இந்த சூழ்நிலையில் நீர் உம்முடைய தெய்வத்தை தூசிச்சுட்டு செத்து போயா அப்படின்னு சொல்லக்கூடாத வார்த்தையை மனைவியும் சொல்லிட்டா. அப்போ உடல் முழுவதும் வேதனை, மனசுலையும் வேதனை தாங்கி கொண்டு கடவுளை நம்பி ஒரு வாழ்கிற ஒரு மனிதன், எனக்கு நல்லது கொடுத்த தெய்வம், ஒரு துன்பத்தில் நான் அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நம்பிக்கையோடு இருந்தார். அதனுடைய முடிவு என்ன? அதனுடைய முடிவு என்ன? ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார், அப்படிதானே? யோபு தன் நண்பர்களுக்காக எப்போ ஜெபிச்சாரு? எப்படி ஜெபிச்சாரு? எந்த சூழ்நிலையில் ஜெபிச்சாரு? வசதியா இருக்கும்போது ஜெபிச்சாரா? நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது ஜெபிச்சாரா? என்னாச்சு? நல்ல உயர்வா இருக்கும்போது ஜெபிச்சாரா? இல்ல, பாடுகளோட தான் யோபு ஜெபிச்சார். அவருடைய கண்ணீரின் மத்தியில தான் அவர் ஜெபிச்சாரு. அவருடைய வேதனையின் மத்தியில் தான் அவர் ஜெபிச்சாரு. அவருடைய அவமானத்தின் மத்தியில தான் அவர் ஜெபிச்சாரு. கைவிடப்பட்ட நிலையில தான் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார். நல்ல வசதி வாய்ப்போடு இருந்த அவர் ஜெபிக்கல. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய வேலை என்னன்னா, பிறருக்காக பரிந்து பேச வேண்டும். ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வந்துச்சுங்க. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது நண்பர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இவர் எதெல்லாம் இழந்து போனாரோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அதுதான் கடவுளுடைய இரக்கம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் வருத்தினாலும் தன் பேரன்பால் இரக்கம் காட்டுகிற தெய்வம், இரக்கம் காட்டுகிற தெய்வம். நீங்கள் உங்கள் பாடுகள்ல கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. அவருடைய இரக்கத்தினாலதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவருடைய இரக்கம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்க குடும்பம் என்ன நிலையில இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த நிலையில நம்ம குடும்பம் இருந்திருக்கும்? நீங்கள் ஆண்டவரை தேடுவதனால், ஆண்டவரை ஆராதிப்பதினால், திருப்பலியிலே பங்கு பெறுவதனால், ஜெபிப்பதனால் கடவுளுடைய இரக்கம் உங்க மேல் அபரிவிதமா இறங்கி கொண்டே இருக்கிறது. இது உங்கள் பாடுகளிலே, துன்பங்களிலே, துயரங்களிலே, வேதனைகளிலே, கஷ்டங்களிலே, கண்ணீர்களிலே, நோய்களிலே, கைவிடப்பட்ட நிலையில இந்த இரக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். என் திறமையில தான் வாழ்றேன்னு நினைக்க கூடாது. என் திறமையில தான் என் குடும்பத்தை நடத்துறேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கடவுளுடைய இரக்கம் தான். திருமணம் என்பது ஒரு அருள் சாதம், அப்படிதானே? அருள் சாதனம் தானே? அந்த அருள் சாதனத்தின் வழியாய் கடவுளுடைய இரக்கம் நம்மேல் பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அதனாலதான் திருவருள் சாதனங்களை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்காக அருள் சாதனங்கள் வழியாய் அநேக இரக்கத்தை ஆண்டவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். பாவசிங்க தினத்தின் வழியாகவும் அதிகமாய் நமக்கு கடவுளுடைய இரக்கம் பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன நிறைய வாசனா நமக்கு நேரம் இல்லை. 2 வசனத்தை மட்டும், நம்ம 3 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நாம் என்ன செய்ய போகிறோம், ஜபிக்க போகிறோம். சாலமோனின் ஞானம் 17வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. சாலமோனின் ஞானம் 17வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை. சாரி, மன்னிச்சுக்கங்க, சீராக்கின் ஞானம், மன்னிச்சுக்கங்க.
சீராக்கின் ஞானம் 17வது அதிகாரம் 29வது இறைவாரத்தை எடுத்து வாசி. ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரியது, அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, நல்ல குரலை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் பெரியது. எப்படி தெரியும்? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில மனமாற்றம் அடையும் போது, மனம் திரும்பும் போது, ஆண்டவர் அவருக்கு அளிக்கிற இரக்கத்தினால் வருகிற மன்னிப்பு, இலவசமாய் கிடைக்கிற அந்த மன்னிப்பு மிகவும் கடவுளுடைய இரக்கத்தினாலே நமக்கு வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். பாவத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கைகளை விரித்து தன்னுடைய தலையில் உள்ள காயங்களை பிதாவினிடத்திலே காட்டி, என் பிள்ளைங்களுக்காக நான் பாடுபட்டு இருக்கிறேன், அவங்க மேலே இரக்கமாயிரும், அவங்கள அழிச்சிடாதங்க, பாவத்தின் மேல் பாவம் செய்கிறாங்க, அழிஞ்சு போயிடக்கூடாது, அவங்க எல்லாம் மீட்பு பெறணும், கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பான்னு சொல்லி பிதாவினிடத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. எனக்கு அருமையானவர்களே, சக்கையினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையில் செல்வம் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நல்ல வசதியாய் வாழ்வதற்கு சம்பாதிப்பதற்கு ஒரு வேலை இருந்துச்சு, நல்ல வருமானம் இருந்தது. வசதியாக இருக்கிறவங்க யாராவது ஆண்டவரை தேடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மி. பாடு வந்தால் தான் யாரை தேடுவாங்க? அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. இவர் நல்ல சம்பளமும் கிம்பளமும் நிறையா வந்துச்சு அவருக்கு, அதனால் நல்ல ஜாலியாக இருந்தாச்சு. செல்வந்தாயா எனக்கு பெருசுன்னு வாழுகிறவருடைய வாழ்க்கையில் சக்கையை நீங்கள் எடுத்துக்கிடணும். பணம் வீட்டில் நிறையா இருக்குது, ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை? அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அவரால் தூங்க முடியலை. இப்போ அவருக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுது. இயேசு வருகிறாரப்பா, உன் வாழ்வை மாத்துறதுக்கு நீ வா என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை பார்த்த உடனே அவர் கூட வேலை பார்த்த அப்போஸ்தலர்ல ஒருத்தர் எழுதுறாரு. அதை பார்த்த உடனே இந்த இயேசுவை பார்க்க போவோமே, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமே அப்படின்னு சொல்லி போகிறார். போகும்போது இயேசு அந்த வழியாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நடந்து வருகிறார். நடந்து வரும்போது இயேசுவை பார்க்குறக்காக முயற்சி செய்கிறாரு. அவரால் என்ன செய்ய முடியல? முயற்சி செய்ய முடியல. ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி போய் உட்கார்ந்துருக்கார். ஒரு அதிகாரி, பணம் படைத்தவர், பேர் புகழ் படைத்தவர், நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்கே போய் ஏறி நிற்கான்? தன்னுடைய நிலையெல்லாம் அறியாமல் ஒரு சிறு குழந்தையை போல இயேசுவை தேடி போகிறார். அவருடைய உள்ளத்தில் அவ்வளோ வேதனை. போன உடனே இயேசு பார்த்துட்டார், இப்படி ஒருத்தர் நம்மளை தேடி வர்றதை அவன்கிட்ட என்ன செஞ்சுட்டாரு? பார்த்துட்டு அந்த இடத்துல இன்னும் நேர மேலே பார்க்குறார். சக்கையோ நீ என்ன செய், விரைவா வா. அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்றுமே சொல்லலை. நான் இன்றைக்கும் அவன் வீட்டில், இந்த இரக்கம் அவருக்குள்ளே வந்துச்சு. இவர் ஒரு பாவி. மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் ஒரு பாவியா, இவன் வீட்டில் போய் தங்க போகிறானே. ஊருக்காரன் சாட்சி சொல்கிறான். யாரை குறித்து? சக்கையை குறித்து. நீ பாவி. ஆண்டவர் சொல்கிறாருன்னா உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். இதை கேட்ட உடனே கடவுளுடைய இரக்கம் இவர் மேல் கடந்து வந்த உடனே இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? முதல்ல வாங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யலை? கூப்பிடலை. தன் நிலை உணரப்படுகிறான். நான் ஒரு பாவி. அதனால் முதல்ல தன் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்கிறார். நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் 4 மடங்கு என்ன செய்கிறேன்? திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி
தன்னுடைய பாவ வாழ்க்கையை யாருக்கிட்ட சொல்கிறா? இந்த மனமாற்றம் அடக்கு எவ்வளோ நேரத்தில்? கொஞ்ச நேரத்தில். இது கடவுளுடைய அன்பு அவரை நிரப்பும்போது, கடவுளுடைய இரக்கம் அவர் மேல் இறங்கும்போது உள்ளம் குத்தப்படுகிறது. குத்தப்பட்டு அவர் தன் வாழ்க்கையில் மனமாற்றம் அடைஞ்ச உடனே சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வர்றேன், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு மீட்பு உண்டாயிற்று சொன்னாரா இல்லையா? இந்த மீட்பு உண்டாயிற்று, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். எதை இழந்து போனேன்? மகிழ்ச்சியை இழந்து போனேன், நிம்மதியை இழந்து போனேன், ஆரோக்கியத்தை இழந்து போனேன், எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் இழந்து இப்போ இந்த உலக செல்வத்தில் தெளித்து தான் இருக்கிறேனே தவிர கடவுள் கொடுக்குற நன்மையை ஆசிரியர் நான் என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ளலை. இதை நான் அப்படியே எனக்கு ஒரு மனமாற்றம் கிடைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இன்று இந்த வீட்டிற்கு இலவசமான ஒரு மீட்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் எத்தனை பெரியது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்தனை மேலானது! அவர் இரக்கமுள்ள தெய்வம். எடுத்து வாசியுங்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். எல்லாரும் எடுத்துக்கிடட்டும், எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். வாசிங்க. தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் வரும். நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பில் அழகாக எழுதியிருக்கிறது. எப்படின்றால், தம் குற்றப்புள்ளியை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறவன் என்ன செய்வான்? மீட்பு பெறுவான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய இரக்கம் வேணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? முதல்ல ஒப்புக்கொள்ளணும். என்ன செய்யணும்? முதல்ல என் பாவத்தை ஒப்புக்கொள்ளணும். யாருக்கிட்ட? இயேசுக்கிட்ட. வேறு யார்கிட்டையும் போய் நான் பாவின்னு கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாருக்கிட்ட சொல்லணும்னா இயேசுக்கிட்டத்தில் வந்து, நான் பாவி ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது என்ன பாவம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் முதல்ல. ரெண்டாவது என்ன செய்யணும்னா பாவ அறிக்கை செய்யணும், பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும்? உங்கள் உள்ளத்திலே கேட்டுக்கங்க. பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும்? திருவிழாவுக்கு ஒரு நேரம் பண்ணால் போதும், வருஷத்துக்கு ஒரு நேரம் என்ன செஞ்சால் போதும், தவ காலத்தில் ஒரு நேரம், என்ன 2 நேரம் செய்யும் போதுமாப்போ? சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பிட முடியுதா? என்னாச்சு? அது மட்டும் 3 நேரம் கட்டாயம் என்ன செஞ்சிடணும்? வேண்டியது. அப்படி தான் உயிர் வாழ முடியும், பலன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆன்மாவும் பலன் அடையணும்ல. ஆன்மாவுக்கும் கடவுள்கிட்ட இறக்க வேணுமா வேண்டாமா? அப்போ என்ன செய்யணும்னா, குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு நேரமாவது, குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு நேரமாவது, இல்லை வாரம்னாலும் சரி, பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். நான் என்ன பாவம் செஞ்சா அப்படின்னு நினச்சாலே அது என்னது? பாவம்தான். நான் ஒரு பாவமும் செய்யலையே அப்படின்னு சொன்னாலே அது பாவம். அதனால் நம்மளுடைய பாவங்களை எல்லாம், தனிப்பட்ட ஒவ்வொருடைய பாவங்களை எல்லாம் நல்லா நிறுத்தி நிதானமாக சிந்தித்து பார்த்து பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு பாவ அறிக்கை செய்யும்போது கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் இன்றைய தினத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், நீங்கள் தனியாளாக இல்லை, உங்கள் கூட கடவுள் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பயப்படாமல் கடவுளுடைய இரக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் மன்றாடும்போது கடவுளுடைய இரக்கம் உங்கள் மேல் கடந்து வந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவான ஆசீருக்குள் வழி நடத்தும். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க,
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பு கூறுவேன் காணிக்கேக இன்றும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆமென் இயேசையா, ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். ஒருவேளை எழுந்திருக்க முடியாதுன்னா தயவு செய்து உட்கார்ந்துக்கங்க, இல்லைன்னா எழுந்திருச்சுனுங்க, உங்கள் வசதி, உங்கள் உடல்நிலையை பொறுத்தது. வயதானவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய உடல்நலனை பொறுத்து நீங்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருக்கணும். கண்களை மூடியிருங்க, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. நற்கருணை பேழைக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து ஜெபமாலையில் பங்கு பெற்று ஆண்டவரை துதித்து ஆராதித்து இறை வார்த்தையில் பங்கு பெற்று ஜெபத்திற்காக கடந்து செல்ல இருக்கும். கடைசி நிறைவு ஜெபத்திற்காக வந்திருக்கிறோம். உணர்வுள்ளவர்களாக தூயாவின் வல்லமையோடு நாம் ஜெபித்து ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளுமாறு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். அசால்ட்டுகள் வேண்டாம், பராக்குகள் வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இதோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, பலதரப்பட்ட வேதனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமலும் குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள் மத்தியிலும் பொருளாதார சிக்கல்களிலும் பலவிதமான நெருக்கங்களிலும் கணவன் மனைவி கூடையிலே கருத்து வேறுபாடாகும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கூடையில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், உறவுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள், இப்படி பல வழிகளில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகத்தில் எங்களை பரிசுத்தமாய் வாழும்படி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். இரக்க செயல் செய்ய சொல்லியிருக்கிறீங்கப்பா. தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர். தாழ்ச்சியோடு கடவுளுக்கு முன்பாக வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை முழுவதும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தூய ஆவி எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. உங்கள் அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. அந்த தூய ஆவியானவர் தாமே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படி எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், குறைபாடு உள்ளவர்கள். ஏதோ எங்களை நிரப்புங்கப்பா. நிரப்பி எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் எடுத்து மாற்றி, எங்களுடைய குறைகள் எல்லாம் எடுத்து மாற்றி புதிய நம்பிக்கை என்னும் கொடையை கொடுங்கப்பா. நீங்கள் கேளுங்க, இயேசுவே ஆவியானவரே எங்களுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நம்பிக்கையை தாங்க, நம்பிக்கை மிகுதியாக்குங்கப்பா. எங்கள் போராட்டங்களில் பிரச்சனைகளில் நாங்கள் நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ள ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருக்கிறீர் என்பதை நம்பி உமக்காக வைராக்கியமாக எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாழும்படியாய் அந்த நம்பிக்கை என்னும் கொடை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிற உள்ளங்களை திடப்படுத்துங்கப்பா. பலவீனப்பட்டு வந்திருக்கிற அவருடைய உடலை பலப்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பத்திலே போராட்டங்கள் மத்தியில், நோயின் மத்தியில் வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் தொட்டு குணப்படுத்துங்கப்பா.
பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, மனவேதனைகள் எல்லாம் மாறுவதாக. ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவர் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகள் எந்த மனநிலையில் எந்த இடத்துல ஜெபிக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை நீர் சந்திக்கும்படி அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த இடத்துல நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடல் நோயோடு வந்திருக்கிறவர்களுக்கு நோய் நீங்கி நலமடைய உதவி செய்யுங்க அப்பா. அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் நீங்குவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, முதுகு தண்டில் இருக்கக்கூடிய வலிகள் பலவீனங்கள் மாறுவதாக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா நாடி நரம்புகள், இரத்த நாளங்கள், எலும்புகள், சதைகள், உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகளிலே உம்முடைய குணமளிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. தகப்பனே, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் வாக்கு மாறாத தெய்வம். சுகப்படுத்துங்கப்பா, நலப்படுத்துங்கப்பா. தகப்பனே, உள்ளமும் உடைந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உள்ளத்தில் இருக்கிற வேதனையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. உள்ளம் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுங்க. புதிய வாசல்களை திறந்து கொடுங்க. இந்த நாளிலே நம்பிக்கை கொடுங்கப்பா, நம்பிக்கை கொடுங்கப்பா. வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுங்கையாய் போகக்கூடாதப்பா. யாரும் வெறுங்கையாய் போகாம அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இழந்து போன நன்மையெல்லாம் மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மா, இரக்கமுள்ள கன்னித்தாயே, எங்களுக்காக எப்போதும் கண்ணீரோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, இங்கே வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட நபருக்காக, எல்லாவற்றுக்காக உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உம்முடைய மாசற்ற இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சத்தமா இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஒரு சின்ன